Hi, welcome to TamilHealthKitchen. வாங்க இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காய்கறியெல்லாம் விட்டு வச்சுக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், முட்டைக்கோஸு இந்த 4 பொருளை மட்டும் வச்சிங்க. நம்ம இப்போது நான்வெஜ் அடிக்கிறப்போ முட்டையை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரைட் பண்ணுவோம். அது பாருங்கள், வேறு ஒன்றுமே போடலை, நல்லா ஃப்ரைட் பண்ணுங்கள். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்ட பிறகு இதை நல்லா ஃப்ரைட் பண்ணணும். நல்லா அனலில் ஏற்றி நல்லா ஃப்ரைட் பண்ணுவோம். ஏன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸுன்னா நம்ம சீக்கிரமாக அடிச்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா ஃப்ரைட் பண்ணிங்க. அதுக்கு இடையில இஞ்சி பூண்டு அந்த தண்ணியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க. அப்போ இன்னும் நல்லா ஃப்ரைட் ஆகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட சாதத்தை சேர்த்துக்குவோம். உலர்ந்த நல்ல சாதத்தை நல்ல நார்மலாக நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த கர்நாடகா ஆசீர்வாத கர்நாடகா பண்ணி இதெல்லாம் பயன்படுத்தலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா இப்போது காய்கறி சாறு ஃபுல்லாக ரைஸுக்கு இறங்கணும். அதனால் இதை நல்லா இதில் ஃப்ரைட் பண்ணிங்க. நல்லா ஃப்ரைட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில நல்லா ஃப்ரைட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுட்ரு, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் மட்டன் மசாலா தூள், மஞ்சத்தூள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் சால்ட்டு யூஸ் பண்ணிங்க. பாருங்கள், நம்ம இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இடையில நல்லா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. இது ஒரு 2 சாப்பாடு அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். பார்க்க அது ஒரு சாப்பாடு மாதிரி தெரியும். அந்த கடாய் பெருசு, ரொம்ப பெருசு, அதனால் சின்னதாக தெரியுது உங்களுக்கு. 2 சாப்பாட்டு அளவுக்கு இருக்குது. இப்போது அனல் அதிகமாக வச்சு நல்ல அதிகமாக அப்படி ஃப்ரைட் ஆகிற அளவுக்கு அது உதிர்ந்து அப்படி பூ போல் கொட்டுது. அது மாதிரி நல்லா வர வரைக்கும் இந்த மாதிரி கடாயை தூக்கி அடிங்க. அனலில் நல்ல அதிக ஃப்ளேமில் வச்சு அடிங்க. பாருங்கள் எவ்வளோ நேரம் அடிக்கிறேன்னு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஓகேங்க, தேங்க்ஸ். பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு டிஷ் போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாதம் வெஜ்ஜு